வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு நாலடியார். பல கற்றோம் யாமென்று தற்புகழ வேண்டா. அலகதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும். சில கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். நாலடியார் பாருங்க. பல கற்றோம் என்று நாம் என்ன பண்ணக்கூடாது? தற்புகழ்ச்சியுடன் இருக்கக்கூடாது. தற்புகழ்ச்சி தலையை தட்டிவிடும். கதிர் ஞாயிறுடைய கதிரை நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு கொடையை வச்சு மறைச்சிக்கிறோம். சில கற்றார் கண்ணும் உளவாம். சில இவன் தான் ஒன்றுமே படிக்காதவன் அப்படின்னு நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. பல கற்றாருக்கு, அந்த பலவும் நிறைய தெரிந்தவர்களுக்கு சில சமயங்களில் ஆனைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? தயங்கி நிற்போம். அங்கே யார் இருப்பா? அந்த சில கொஞ்சம் கற்றவருக்கு தெரிந்திருக்கும். அதனால் யாரையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது. அதே போல் சொல்லுவாங்க, அந்த சிங்கு தட்டுறாங்க பார்த்தியா, சிங்சான்னு. அது இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, சுருதி இருக்காது, எல்லாமே வேண்டும். சில கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். ஒரு தேருக்கு அச்சாணி எப்படி? அந்த அச்சாணி என்ற கொழுகொம்பு இல்லைன்னா என்ன ஆகும்? தேர் ஓடாது. அதுபோல் ஒரு சின்னது தான், அது எப்படி? அதுதானே முக்கியமாக இருக்குது. அதுபோல் எதையும், அதான் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. என்றாவது ஒரு நாள் அது நமக்கு பயன்படும். அதனால் வீட்டில் இருக்கிற பொருட்களையும் பழசுதானேன்னு சொல்லிட்டு தூர போடக்கூடாது. அதுவும் ஒரு நாளைக்கு நமக்கு தக்க சமயத்தில் உதவும் என்பதை நாலடியார் சமண முனிவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. முனிவர்கள் என்பவர்கள் முற்றும் திறந்தவர்கள், எவ்வளவு அறிவு திறன் உடையவர்கள். பாண்டியனுடைய அவையில் இருந்து எழுதியவர்கள். பாண்டியன் ஆதரித்து அவர்களுக்கு உணவு உடை எல்லாம் கொடுத்து ஆதரித்தார். தமிழை வளர்த்தார். பாண்டிய மன்னர் முதல் சங்கம் வளர்த்தவர் சிவபெருமான் வாழும் அந்த பாண்டிய மண். அன்பே சிவம், சிவனே என் ஜீவன். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். என்றும் தமிழ் ஓசை உங்கள் வீட்டிற்கு நான் அழைத்து வருகிறேன். கேளுங்கள். கேட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.